ஹாய், வணக்கம். விஜு கிச்சன் அண்ட் கார்டன்லேருந்து விஜயலட்சுமி ராஜேந்திரன் பேசுகிறேன். வாங்க, இன்னைக்கு நாங்கள் எல்லாம் கேஆர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். அப்புறம் அங்கே கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கேஆர் மார்க்கெட் வந்து என்ன கோயிலுன்னா பசவன்குடி, அப்புறம் வனசங்கரி. அங்கே வனபத்ரகாளின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம். அது மாதிரி வனசங்கரி இங்கே ஃபேமஸான கோயில். அதே மாதிரி பசவன்குடி பெரிய நந்தி இருக்கும், பெரிய கணேசன். பசவன்குடி பேரே பசவன்குடி தான். அங்கே போயிட்டு வந்தோம். வரும்போது அப்படியே கேஆர் மார்க்கெட் வந்து எல்லாம் சாமானமெல்லாம் வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு, தரக்காரி காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். பூ மார்க்கெட்டுக்கு போய் பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃபஸ்ட்டு பூ காட்டிடுறேன். சாமந்தி பூ பாருங்கள், அப்படியே ஃப்ரெஷ்ஷு, கொஞ்சம் கூட தண்ணி தொலைக்கல. வெறும் 50 ரூபா தான் கிலோ. பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. 1 கிலோ வாங்கிட்டு வந்துட்டோம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா 1 மாதத்துக்குனாலும் கெடாது. 2 கலர் வாங்கிட்டு வந்தோம் பாருங்க. இது வந்து 1 கிலோ 80 ரூபா. அரை கிலோ மாத்திரம் 40 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். அது 1 கிலோவே 50 ரூபா தான். அப்புறமா இது வந்து மொச்சை அவரை. மொச்சை வேவிச்சு சாப்பிட்லாம். உப்பு காயின்னு சொல்லிட்டு கடலக்காய் வேவிச்ச மாதிரி வேவிச்சு சாப்பிட்லாம். தொளிச்சு சமையல் இது சாம்பாரும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் செய்யும்போது உங்களுக்கு காட்டுறேன் என்னன்னு. கறி கூட போட்டு கூட செய்யலாம், கறி சமைச்ச மாதிரியே. இது ஒரு இதில் கொட்டி வச்சிடலாங்க. எல்லாம் வேத்துட்டா ஒரு அழுகிரு. கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்குது. சாயங்காலம் ஆயிடுச்சு வர்றதுக்குள்ளே போயிட்டு காலையில் போனவங்க அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன். நாளைக்கெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஆமாம், 3 கிலோ வாங்கிட்டு வந்தோம். வெறும் 50 ரூபா தான் கிலோ. 100 ரூபாய்க்கு 2 கிலோ ஆச்சுங்களா. அப்புறம் 100க்கு 2. ஆமாம், அது ஒரு 3 கிலோ வாங்கிட்டு வந்தோமா. இது ஒரு 2 கிலோ. பட்டாணிங்க, இது 60 ரூபா கிலோ. பச்சை பட்டாணி 60 ரூபா. 2 கிலோ வாங்கிட்டு வந்தோம், 120 ரூபா. பார்த்தீங்களா. சின்ன வெங்காயம் இங்கே வச்சுருக்குது. அப்புறமா தெரியுதா, சின்ன வெங்காயம் 1.25 கிலோ 100 ரூபான்னு சொல்லிட்டு 1.25 கிலோ 100 ரூபான்னு சொல்லிட்டு 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். பாருங்க, அதுவும் கொஞ்சம் ஈரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பரப்பி விட்டுட்டோம். இதெல்லாம் காலையில் பார்த்துக்கலாம் ஆச்சுங்களா. எல்லாமே அங்கே கேஆர் மார்க்கெட் போனால் ஹோல்சேல் தான். எல்லாம் வந்து எல்லாம் வியாபாரிகள் எல்லாம் அங்கே தான் வந்து வாங்கிட்டு போவாங்க. அதே மாதிரி கேரட்டு, பீன்ஸு. கேரட்டு 40 ரூபா, பீன்ஸு 40 ரூபா தான் கிலோ. கொஞ்சம் ஆறட்டுங்க. எல்லாம் கவரில் போட்டு கொடுப்பாங்க. மார்க்கெட்டில் எல்லாம் கவரில் போட்டு கொடுப்பாங்க, கடையில் தான் கொடுக்க மாட்டாங்க. கேரட் 2 கிலோ வாங்கினோம், 80 ரூபா. 1 கிலோவே 40 ரூபா தாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, இலசாக இருக்குது. அப்படியே கடிச்சு சாப்பிட்லாம். எனக்கு நான் கடிச்சு கொடுக்குறேன். அவை சபரிக்கு கறி கொடுத்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கா? ஸ்வீட்டாக இருக்கும், நல்லா இருக்கு. அப்படியே நாரெல்லாம் ஒன்றும் தேங்காய் மாதிரி இருக்குது பாருங்க. பீன்ஸுன்னா பீன்ஸு கறி பீன்ஸ் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. வெறும் 40 ரூபா தான். இங்கே கடையில் 120 ரூபாங்க. நீங்கள் நம்புவீங்களே இல்லையோ, 120 ரூபா பீன்ஸு, 90 ரூபா கேரட்டு. 2 நாளைக்கு முன்னே வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் பசங்க. அப்படி இதாச்சுங்களா. எல்லாம் 1 மாதத்துக்கு ஆகுது. அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டோம். இது நூக்கோல். இது 1 கிலோவே 30 ரூபா தாங்க. இது பூராமே 30 ரூபா தான். கூறு கட்டுவீங்க, விற்கலாம். ஆமாம், இருங்க என்ன காட்டுறேன். இது 40 ரூபா. என்னது, பீட்ரூட்டு. அப்படியே ரத்தம் மாதிரி இருக்குதுங்க. குண்டுனா ரத்தம் வருது, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இது இருக்காது, மேலெல்லாம் முடிச்சு வச்சுருவாங்க. கீரை பாருங்க, வெறும் 10 ரூபா. இங்கே 25 ரூபா. நாங்கள் இருக்கிற இடத்துல ஒரு கட்டு 25 ரூபா.
அந்த பெரிய கட்டு வெறும் 10 ரூபா. பருப்பு கீரை, பருப்பில் போட்டு கடைஞ்சா நல்லாயிருக்கு. இது பருப்பு கீரைன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து சக்கோத்தா அப்படின்னு சொல்கிறாங்க கன்னடத்தில். சக்கோத்தா சொப்புன்னா கீரை, சக்கோத்தா. இது பாலக் மாதிரி தான், கொஞ்சம் இதன்னா அழுகிரும். நீட்டாக வச்சுக்கணும், ஈரம் ஜாஸ்தி இருக்கக்கூடாது அதில். இது பாலக்கு, இதுவும் வெறும் 10 ரூபா. 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா. இது வெந்தயக்கீரை, இதுவும் அவ்வளோதான். 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா. அது இருக்குதுங்க. இது எவ்வளோ இருக்குதுங்க, எது எடுத்தாலும் 10 ரூபா. புதினா 10 ரூபா. 50 ரூபாயில் எல்லா கீரை முடிஞ்சிட்டுங்க. இது 2 கட்டு எடுத்தோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது பிரியாணி செய்யலான்ட்டு 2 கட்டு எடுத்துகிட்டு வந்திருக்குறோம். இன்றைக்கி சனிக்கிழமை போயிட்டு வந்தோம். இது வெறும் 5 ரூபா தான். இப்போ குளிர்காலனால விலை ஜாஸ்தி இல்லைன்னா இது இவ்வளோ கொடுப்பாங்க. இது 5 ரூபா ஒரு கட்டு போதும். வீட்டில் கொஞ்சம் இருக்குதுன்ட்டு 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். எங்கள் செடியிலையெல்லாம் காஞ்சிருச்சுங்க, சரியாக வரல. இந்த குளிருக்கு தொளிக்கலை, எல்லாம் போயிடுச்சு. சரியாக பராமரிப்பு வேறு வரலையா, அதனால். அப்புறம் இன்னும் பாருங்கள், பச்சை மிளகா இங்கே 140 ரூபாய்ங்க கிலோ. அங்கே வெறும் 50 ரூபா தாங்க கிலோ. இது பூரா அரை கிலோ வெறும் 25 ரூபா. எத்தனை பச்சை மிளகா பாருங்க, 25 ரூபா பச்சை மிளகா அரை கிலோ. அதே மாதிரி இஞ்சி 60 ரூபா. இஞ்சி பார்த்தீங்களா எப்படி இருக்குது. 40 ரூபாயிலே இஞ்சி இருக்குது. ஒரு கிலோ 40 ரூபா. அது பச்சையாக இருக்குது, அவ்வளோக்காக நல்லா இல்லைங்க, கொஞ்சம் அழுகுன மாதிரி இருந்துச்சு. இது நல்லா இருக்குது, 60 ரூபா கிலோன்னு சொல்லிட்டு. இது வேஸ்ட்டே ஆகாது. இதுவும் அரை கிலோ வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் பூண்டு 160 ரூபா. இந்த மாதிரி பூண்டுங்க ஒன்று என்ன தனித்தனியாக எடுத்தது. இது மலை பூண்டு தான், நல்லாயிருக்கு. இது லாஸ்ட்டில் கொஞ்சம் தான் இருந்தது, அதனால் அரை கிலோ மட்டும். 1 கிலோ இருந்துச்சு. எங்கள் சம்மந்தி அம்மா அவங்க அரை கிலோ வச்சுட்டாங்க, நாங்கள் அரை கிலோ. காலி ஆயிடுச்சு இந்த உதிரி பூண்டு. நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கிட்டோம். இருந்திருந்தா இன்னும் 1 கிலோ வாங்கியிருக்கலாம். ஆமாம். அப்புறம் இது வந்து காணு 1 கிலோ 80 ரூபா. இது அப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் 5 கிலோ 100 ரூபாய்ங்க. அங்கே எப்படி இருக்குதுங்க வெங்காயம். இது 200 ரூபாய்க்கு வாங்கினோம். 10 கிலோ வெங்காயம் வாங்கியிருக்கிறோம். 200 ரூபா 10 கிலோ. இது சின்ன வெங்காயம் 2.5 கிலோ 200 ரூபா. அப்புறம் இது சாப்பிட்றதுக்கோசரம் ஆளுக்கு அங்கே 2 கொடுத்து அனுப்பலாம், இங்கே 2 எங்கள் பொண்ணுக்கு 2 கொடுக்கலான்ட்டு. இது என்ன குலாப் ஜாமுன். அங்கே கேஆர் மார்க்கெட்டில் இது ஸ்பெஷல் ஒரு கடை, பழைய காலத்து கடை ஒன்று இருக்குதுங்க, 100 வருஷத்து கடை. அங்கே இதுதான் ஃபேமஸ்ஸு. 5 நிமிஷத்தில் காலி ஆகிருங்க. இதில் 3 டப்பாவா, இப்போ இன்னும் இங்கே அங்கே 3 டப்பா இருக்குது. ஒன்று காலி பண்ணிட்டோம், அங்கே 2 வச்சுருக்குறோம். இப்படி மொத்தம் 6 டப்பா வாங்கிட்டு வந்தோம். 7 ஓ ஆச்சு. அப்புறம் இது என்ன திங்கிற சாமானம், எல்லாம் திங்கிற சாமானம் தான், இருந்தாலும் பல வகைக்கு பல வகைகள் பாருங்க. மார்க்கெட் பேக் இதுதான், பூ வாங்கிறதுக்கு இந்த மாதிரி பேக் எடுத்துகிட்டு போவாங்க. அப்புறம் இது சிரோட்டி அப்படின்னு சொல்லிட்டு சிரோட்டின்னு வாங்குவோம். அங்கே என்னன்னு சொல்கிறாங்களோ தெரியல, சாமியா மாதிரி இருக்கும். இதெல்லாம் டால்டா போட்டு தான் செஞ்சுருப்பாங்க. இதில் வந்து பாதாம் பால் நல்லா திக்காக பால் சுண்டை வச்சு பாதாம் பவுட்ரு போட்டு மில்க் மேடெல்லாம் ஊற்றி இதில் ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. விசேஷ டைம்லலாம் இந்த மாதிரி கல்யாண வீட்லையெல்லாம் அந்த பவுலில் போட்டு பால் ஊற்றி கொடுப்பாங்க, சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது அவ்வளோதான் வாங்கிட்டு வந்தேங்க, ஒரு 150 ரூபாய்க்கு. அப்போ இது பன்னு சும்மா சாப்பிட்றதுக்கு பன்னு. அப்புறம் ஆப்பிள்
இது 1 கிலோ வாங்கினோம். ஆரஞ்சு 1 கிலோ வாங்கினோம். தாளம்பி ஆனா மாதுளை இதுவும் அவ்வளோதான் 1 கிலோ வாங்கினோம். இது மட்டும் விலை எவ்வளோன்னு தெரியாது. பையன் வாங்கிட்டு வந்தா நாங்கள்லாம் உட்காந்துட்டு இருந்தோம். இதெல்லாம் வாங்கிட்டு ஒரு விலை உட்கார வச்சுட்டாங்க. இவங்க போய் வாங்கிட்டு வந்தாங்க. இவ்வளோ எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. எல்லாம் ஒரு மாதத்துக்கு பக்குவமாக வச்சுட்டா காய்கறியெல்லாம் வச்சுக்கலாங்க, வச்சு சமைக்கலாம். இந்த மாதிரி எங்கேயாவது போகும்போது வரும்போது மார்க்கெட் வழியாக போச்சுன்னா வந்துச்சுன்னா இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுவோம் ஒட்டுக்கா. இது எங்கள் சந்தை செலவு இத்தனை. சந்தை செலவு. ஆமாம், சந்தை செலவுன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் பக்கம். இது இவ்வளோ வாங்கிட்டு வந்துருக்குறோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் என்னென்ன எத்தனை விலைக்கு விற்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இங்கே இந்த விலை எல்லாம் நான் சொல்லிட்டேன். பெங்களூரில் இந்த விலை. நன்றி, வணக்கம்.